எதை தேர்வு செய்கிறேன்? பிரைஸ் லார்ட். யாருக்கு ஊழியம் செய்கிறீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். யோசுவா 24:15. தான் இறக்கும் தருவாயில் இஸ்ரவேல் மக்களை கூடி வரச் செய்து ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை எடுத்துரைத்து மக்களை ஒன்றை தேர்ந்தெடுக்கச் செய்தார். அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேலின் தேவனும் பிற தெய்வங்களும் இருக்கிறார்கள். இவர்களில் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆனால் நானும் எனது வீட்டாருமோ இஸ்ரவேலின் தேவனையே வணங்குவோம் என்று யோசுவா கூறுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களை, நாமும் ஒவ்வொரு நாளும் சிறியதோ பெரியதோ அநேக முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக அநேக வழிகள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு வழியை நாம் தேர்வு செய்ய வேண்டிய, சூஸ் பண்ண வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றோம். இந்த தேர்வுகள் நம் ஆவிக்குரிய வளர்ச்சியை, நம் ஒழுக்கத்தை, ஏன் நம் தலைமுறையினரையே பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என விவிலியம் நமக்கு போதிக்கிறது. ஆம், நம் எதிர்காலம் உலகம் சொல்வது போல் தலை விதியினாலோ அல்லது தற்செயலானதாகவோ இல்லவே இல்லை. அது நமது தேர்வுகளினால் அமைக்கப்படுகின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற எபிரேய வாலிபர்களுக்கு முன்பாக உயிரை எடுக்கும் தீயும் இருந்தது, உயிர் கொடுக்கும் ஆண்டவரும் இருந்தார். அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஆண்டவரை. தானியேல் 3:29. விளைவு, தேவனே 4வது ஆளாக இறங்கி வந்து அவர்களை தப்புவித்து கட்டளையிட்ட அரசனையே மாற்றியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் எடுத்த தவறான முடிவால், தேர்வால் பாவம், அவமானம் போன்றவை உலகில் நுழைந்து விட்டதே. மற்றவர்கள் கேலி பண்ணிய பொழுதும் எதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பேழையை செய்த நோவாவினால் அவரது குடும்பமே அழிவிற்கு தப்பியதை நாம் தொடக்க நூல் 6:7 வாசிக்கின்றோம். தான் எங்கு செல்கிறோம் என்பதே தெரியாமல் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தனது ஜனத்தை விட்டு பிரயாணப்பட்ட ஆபிரகாம் எடுத்த முடிவினால் அவர் ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறினாரே. தொடக்க நூல் 17:4. ஆனால் லோத்து சோதோமில் வாசம் பண்ண வேண்டும் என எடுத்த தேர்வு, முடிவு அவருடைய அமைதியையும் மனைவியையும் இழக்கச் செய்ததே. தொடக்க நூல் 13:10-13 வரை. இதேபோல் அன்னை மரியாள் மற்றும் யோசேப்பு, மோசே, யோசுவா, ரூத், சிம்சோன், தாவீது, சாலமோன், எலியா, தானியேல், பேதுரு, பவுல் போன்றவர்கள் தாங்கள் எடுத்த முடிவால் எவ்வாறு தங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். உலகம்தான் முக்கியம் என்று முடிவெடுத்தால் பணம், பதவி, பட்டம், அந்தஸ்து மற்றும் செல்வாக்கு தான் நம் குறிக்கோளாக இருக்குமே தவிர அனைத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் பின்னுக்கு தள்ளப்படக்கூடியவராக தான் இருப்பார். அழிந்து போகும் தற்காலிக இன்பத்தை தேர்ந்தெடுத்தால் அழியாத பேரின்பம் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஆம், முடிவுகள் எடுக்கப்படும் பொழுது, தேர்வுகள் செய்யும் பொழுது நமக்கு முன் மாதிரி இயேசுவாக தான் இருக்க வேண்டும். 40 நாள் உபவாசத்தினால் பெரும் பசியோடு இருந்த பொழுது உடல் பசிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன் விண்ணக தந்தையின் கட்டளைக்கு அடிபணிந்ததால் வெகு எளிதாக சாத்தானை அவரால் வெல்ல முடிந்ததே. மத்தேயு 4:4. ஆகவே எதையும் தேர்வு செய்யும் முன் ஆண்டவரின் பாதத்தில் அவற்றை வைப்போம். நீதிமொழிகள் 3:6. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார் என்று சொல்லப்பட்டபடி நமக்கு விருப்பமான வழியை மட்டுமல்ல, அனைத்து வழிகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். அவர் அதில் ஏதாகிலும் ஒன்றை அல்லது நமக்கு புலப்படாத வேறு வழியை காட்டி நம்மை அருமையாக நடத்தி செல்வார். ஏனென்றால் அவர் பெயர் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9:6. ஒவ்வொரு முடிவும் ஒரு விதை போன்றது. அது நிச்சயம் வளரும். ஆனால் அந்த வளர்ச்சி நம்மை ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்குமா அல்லது அவரிடமிருந்து நம்மை பிரிக்குமா என்பதை அறிந்து நாம் செயல்பட்டால் நிச்சயம் சந்தோஷம்தான் நமக்கு கிடைக்கும், வெற்றிதான் நமக்கு கிடைக்கும். ஆகவே ஜெபம் செய்வோம். விதைப்பதை தான் அறுப்பாய் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, எனது முடிவுகள் என் ஆன்மீக வாழ்வில் மற்றும் அநேகருடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதால் நான் எப்பொழுதும் நல்ல முடிவு எடுக்க எனக்கு நீர் உதவி புரிய வேண்டும் என்று உம்மை இறைஞ்சுகிறேன். ஆமென்.